விஜயராகவன், சக்தி ஆனந்தன் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சிக்கல் ஒன்று புதுசாக உருவாகியிருக்கு. விஜயராகவன் இதுவரைக்கும் அதிகமாக பேசுனதே இல்லை. எங்கேயும் நீங்கள் முகத்தை பார்த்துருக்கவே முடியாது. சக்தி ஆனந்தனை மட்டும்தான் முன்னாடி நிறுத்தி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவருடைய முகம் வெளியே வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃப்ராடை பண்ணிட்டு போன ஆள். சக்தி ஆனந்தன் வந்து புதுமுகம். அதனால் சக்தி ஆனந்தனை வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது. கடைசி அது என்னாச்சு அப்படின்னா, இப்போது எல்லா சிக்கலுக்கும் சக்தி ஆனந்தனையே கோர்த்து விட்டுட்டு விஜயராகவன் இன்னும் சில பேர் வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. இதில் முழுக்க முழுக்க சக்தி ஆனந்தன் மட்டுமே சிக்குவார். ஒருவேளை இது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தண்டனை விதித்தாங்க அப்படின்னா அதிகபட்ச தண்டனை சக்தி ஆனந்தனுக்கு தான் கிடைக்கும். அவர் தான் எல்லாத்தையும் முன்னிறுத்தி நடத்தினார். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் விஜயராகவன் நாம் பொழைச்சிக்கலாம், சக்தி ஆனந்தனை சிக்க வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவரை முன்னாடி நிறுத்தினதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொன்று, இதில் விஜயராகவன் ரொம்ப பயங்கரமாக திட்டம் போடுறாரு. அந்த குரூப்பில் எல்லாரையும் சிக்க வச்சுக்கிட்டு அவர் மட்டும் தப்பிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. எல்லாம் பார்த்து உஷாராக இருங்க. விஜயராகவனையும் சேர்த்து பிடிங்க. இருக்கிற எல்லாரையும் சிக்க வச்சுட்டு விஜயராகவன் மட்டும் தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு செய்தி வருது. நேற்று ஒரு தொலைபேசி உரையாடலை கேட்டிருப்பீங்க. ஸ்ரீநிதியும் விஜயராகவனும் பேசிக்கிட்ட ஒரு தொலைபேசி உரையாடல். அதில் விஜயராகவன் வந்து ஸ்ரீநிதியை கூப்பிடுறாரு, வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று, உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்குறேன், நீ பேசாமல் போயிடு, அப்படி பஞ்சாயத்து பண்ணுறதா இருக்கும். இல்லை இதுக்கு மேலே தாங்காது ஓடிடு அப்படின்னு மிரட்டுறதா இருக்கும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது ரெண்டுக்குமே பணியாத ஸ்ரீநிதி சார்ந்து இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொலைபேசி உரையாடலை கேட்டு கொதித்து போய் இன்றைக்கி அவங்களும் ஒரு புகார் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. இதை நாங்கள் வளர விட மாட்டோம் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான செய்தியை கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இதை முன்னெடுத்துருக்குது. அவங்க எடுத்த நோக்கம் சரியாக இருக்குது. எனக்கு அந்த கட்சியை பிடிக்காது, நான் வேறு கட்சி அப்படின்னு லூசுத்தனமான கமெண்டெல்லாம் கொடுக்காம எல்லா அமைப்புகளும் எல்லா அரசியல்வாதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஸ்கேமை முறியடிக்கணும். அந்த கட்சி முதல்ல ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் போக மாட்டேன், நான் திமுககாரன், நான் அதிமுககாரன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நான் பெரியாரிஸ்ட்டு, எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு திரிவாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை அடித்து விரட்டுவோம். இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி கிளம்பவே கூடாது. இது மாதிரி பல கூட்டங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த மக்கள் வந்துட்டு திருந்தவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. சவால் விடுறான் பாருங்க. மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதும் இல்லாமல் போலீஸுக்கிட்டே சவால் விடுறான். எங்கள் எம்டி எப்படி வாடா போடான்னு பேசலாம் அப்படின்னு ஒரு கூட்டம். உனக்குத்தாண்டா எம்டி, டே லூசு பையில, உனக்குத்தாண்டா எம்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு 420, அவன் ஒரு கிரிமினலு, திருடன் எப்படா கூப்பிட்றது? திருடர் சார் அப்படின்னு கூப்பிட்றதா?